السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் துணிஞ்சிவான் படைத்த இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் ஹாக்கால 41 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا بقول كاهن قليلا ما تذكرون. ولا லாம் அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். பிகௌலி காஃப் அல்லின எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். பிகௌலி கே இங்கே அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். இங்கே ஜீம் இருக்கிறனால நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைனா கண்டினியூ பண்ணியும் ஓதிக்கலாம். ஏன்னா இது டெம்பரரி ஸ்டாப்பிங் தானே. கேஹினின் தன்மீனுக்கு அப்புறமா காஃப் இஃபா தன்மீன் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். காஃப் வல்லின எழுத்தும் கூட அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். இங்கே யாமத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். எகெயின் தன்மீனுக்கு அப்புறமா மீம் இதுதான் பெல் குன்னா இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். இந்த இடத்துலையும் அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். சதக்க ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும். ரா தும்மா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். கூடவே வசனத்துடைய முடிவில் ஒரு லெட்டர் சுக்கூனில் வந்து முன்னாடி உள்ள இடத்துல அலிஃப் மத்தா யாமத்தா வாவு மத்தா இருக்குது அப்படின்னா ஸோ அது மத்துல் ஆரித். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் மத்துல் ஆரித் 2 4 6 கவுண்ட்ஸ். ஸோ எந்த கவுண்டிங்கில் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே கவுண்டிங்கில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ரிப்பீட் பண்ணலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا بقول كاهن قليلا ما تذكرون. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.